கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்பிக் கொள்வோம். பாருங்கள், வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடப்பட போகிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே கூட பார்த்திங்கன்னா நமக்கு சில துக்கங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கண்ணீர், அதுக்கு நடுவில் அப்பப்போ சந்தோஷம், அப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குது. ஆனால் வேதாகமத்தில் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் இருந்துச்சு, உபத்திரவம் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் தேவன் யோசேப்பை உயர்த்தின பிற்பாடு வேதாகமம் சொல்கிறது, யோசேப்புடைய துக்கத்தெல்லாம் தேவன் மறக்கும்படி செய்தார். அதுக்கு பிற்பாடு யோசேப்பு துக்கமாகவே இருக்கல. கடைசி வாழ்க்கை முடிவு வர, ஹல்லேலூயா, தன் சகோதரர்களால் பயக்கப்பட்டான், பழிச்சொல் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், சிறைச்சாலைக்கு போனான். தேவனுடைய வார்த்தை, அதுக்கு பிற்பாடு யோசேப்புடைய வாழ்க்கையில் துக்கம் இல்லை. நம்ம வாழ்க்கையை பாருங்கள், துக்கம் இருக்குது, அது மகிழ்ச்சி, துக்கம் அப்படி இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார், துக்கமே இல்லாதபடிக்கு. வேதாகமம் சொல்லுறது, சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இப்போ துக்கப்படுறீங்க, ஏன்னா சிலுவைக்கு ஆண்டவர் போக போகிறாரு. அப்போ சீசர்களுக்கெல்லாம் மனசு கலங்கிடுச்சு. அடுத்து வேலைக்கு என்னடா செய்ய, இவரை நம்பி வந்துட்டோம், எல்லாமே கிடச்சிச்சு, இப்போ பார்த்தா இவர் சிலுவைக்கு போகிறேன்னு சொல்கிறார், நம்ம என்னடா செய்ய அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். அப்போ சீசர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் துக்கப்படுறீங்க, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீசர்களுடைய துக்கம் இணைஞ்சிச்சு, சந்தோஷமாய் மாறினது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், துக்கங்கள், பாரங்கள், இவை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை அவர் சுமந்திருக்கிறார். ஆனால் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ கொஞ்சம் துக்கம், அடுத்து கொஞ்சம் மகிழ்ச்சி, அப்புறம் துக்கம், அப்படி இல்லைப்பா, நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விலைக்கரியத்தை நான் செலுத்தியிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் அதற்கு அப்புறம் அவர் துக்க முகமாய் இருக்கவில்லை. அதற்கு அப்புறம் அவருடைய முகம் வாடவில்லை. அதற்கு அப்புறம் அவருடைய முகத்தில் சோகம் இல்லை. அதற்கு அப்புறம் அவருடைய முகத்தில் பொலிவு காணப்பட்டதாம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவருடைய முகம் துக்க முகமாக இருக்கவில்லை. இதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். எப்படிரா அண்ணா அழுது ஜெபிச்சாதான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கண்ணீர் வடித்தா, அழுதா, இருதயத்தை ஊற்றினா, இதுதான் தெரியும். ஆனால் அதுக்கு அப்புறம் அன்னாள் அழவில்லை. அல்லேலூயா. அவருடைய முகம் எப்படி நடந்துச்சு? இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது 3 நபர்களை குறித்து இந்த 1வது அதிகாரத்தில் தியானிக்கலாம். 1 எல்கனா. எல்கனா அப்படின்னா என்ன பேர்னா, தேவன், அவனுக்கு என்ன அந்த பேருடைய அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய ஆட்சி. எல்கனானா தேவனுடைய படைப்பு. எல்கனா என்றால் தேவன் நம்மை அவருடையவராக உரிமையாக்கி கொள்ளுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்கனா என்ன, தேவனுடைய ஆளுகை, தேவனால் படைக்கப்பட்டது, தேவன் நம்ம உரிமையாக்கி கொள்ளுகிறார். பிரைஸ் தி லார்ட். அன்னாள் என்றால் ஃபேவர், கிரேஸ். அன்னாள் என்றால் தயவு, கிருபை. இப்போ நம்மலாம் யாருன்னா அன்னாள். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையால், தயவுனால் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் கலந்து வருது, கண்ணீர் கலந்து வருது, பிரச்சனை கலந்து வருது, பாடுகள் கலந்து வருகிறது. ஆனால் இந்த அன்னாளை போல கர்த்தர் நம்மையும் மாற்ற விரும்புகிறார். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை, அவளுடைய முகம் வாடவில்லை. பிரைஸ் தி லார்ட். அதுக்கடுத்து பெனினாலை பார்க்குறோம். பெனினால் என்பது எதிரி.
பெனினாள் என்றால் அது அவருடைய முத்துக்கள், அதாவது பெருமை பிடித்தவள். இப்போ பெருமை யாருன்னா பிசாசு தான். நல்லா புரிந்துக்கோங்க. இந்த பெனினாள் என்ன செய்கிறார்னா, எது அன்னாளுக்கு தேவையாக இருக்குதோ, எது அன்னாளுக்கு வலியாக இருக்குதோ அதிலேயே குத்துவான். இதுதான் பிசாசுடைய திட்டம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எது நமக்கு வலி இருக்குதோ, ஏற்கனவே புண்ணு இருக்குது, அந்த புண்ணுலேயே குத்துனா எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்க. இதுதான் சத்துரு. நம்ம இப்போ அண்ணாளுக்கு என்ன பிரச்சனை, இவளுக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 6 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 6 பிள்ளைய 10 பிள்ளைன்னு போட்டிருக்குது. 10 பிள்ளை இருக்காங்க, அண்ணாளுக்கு தான் 6 பிள்ளை. இப்போ இவளை என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஆனால் இவக்கிட்ட இல்லாத ஒன்று பெனினாள்கிட்ட இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் மனம் மடிவாகும்படி வேதனைப்படுத்துகிறான். ரைஸ்லாம் எங்கே கையை வைக்கிறான் சத்துரு? மனதில். ஏடா இப்படி ஆயிடுச்சு, இப்படிலாம் மனதை துக்கப்படுத்துகிறான், மனதை மனமடிவாக்குறான். இப்போ நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த காரியம் கிடைக்கல. ஒரு வேலை நான் சொல்கிறேன், சுகத்துக்காக ஜெபிச்சு சுகம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு வேலை, ஏதோ பணம் பிரச்சனை, அது கிடைக்காதனால இப்போ நீங்கள் அதை தான் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கீங்களா? இப்போ அதிலேயே என்ன செய்வான்? ரைஸ்லா நல்லா புரிந்துக்கோங்க. இந்த 3 பேரை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்கானா என்பது தேவனுடைய ஆளுகை. ஆனால் அந்த எல்கானா சொல்கிறான், அண்ணாலே இந்த 10 பிள்ளைங்களை காட்டில் நான் ரொம்ப 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 உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அண்ணாளுக்கு தெரியுது. ஆனால் அவளுடைய தன்மை என்னன்னா, ஐயோ எனக்கு அது இல்லாதனால தான் இவன் இப்படி என்ன செய்கிறா, என்னை வேதனைப்படுத்துகிறா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு காரியம் நடக்காதனால நமக்கு வேதனையாக இருக்கும். ஐயோ அந்த காரியம் நமக்கு நடக்கலையே, நமக்கு பதில் கிடைக்கலையே, நம்ம இன்னும் முன்னேறலையே. எதை நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அதையே என்ன செஞ்சுட்டு இருப்பான். இதுதான் பிசாசுடைய தந்திரம். இப்போ பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வச்சுக்கோங்க, பணப்பிரச்சனை மேலேயே என்ன செஞ்சுட்டு வரும். நல்லா இப்போ வியாதி தான், அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை, அதுலேயே என்ன செஞ்சுட்டு இருப்பான். இல்லையா? பிரைஸ்லா. இப்போ எல்கானா சொல்கிறான், அண்ணாலே நீ ஏன் அழுகிறாய்? இப்போ எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. 5 வாசிக்கிறேன். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். எல்லாத்தையும் கூட்டு போவான். ஆனால் பெனினாளை காட்டிலும் அன்னாளை எல்கானா ரொம்ப நேசித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பான நன்மை அளிக்கிறவர். பிரைஸ்லா. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் உனக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பேன். ஒரு நன்மையும் உனக்கு என்ன செய்யாது, குறைவுபடாது. உனக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பேன். ஆனாலும் இந்த அன்னாளுக்குள்ளே திருப்தி வரவில்லை. நாமும் கூட இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறோம். நம்ம ஆண்டோடைய அன்பை என்ன செய்ய மாட்டேங்கிறோம், புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். தேவன் ஆண்டோடைய அன்பை, தேவனுடைய நேசத்தை நம்மளால் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். நம்ம வைக்கிற நேசத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறோம், புரிய மாட்டேங்கிறோம். இப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வேதம் சொல்லுது, அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய்? இதை தேவன் நம்மளை விசாரிக்கானபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்கானா தேவனுடைய அன்பை பாருங்கள். அவர் நம்மளை விசாரிக்கிறாருங்க. நம்ம கொஞ்சம் கவலைப்பட்டால் கூட அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, நேற்று தினத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் மாடியில். அப்போ ஒரு குறிப்பிட்ட சகோதரனுக்கிட்ட நீ இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்கிறார். அப்போ தான் அந்த சகோதரன் என்கிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சுருக்கா. அப்போ கொஞ்சம் நேரத்தில் இல்லை நீ திரும்ப சொல்லு. அப்போ யோசித்து பார்த்தேன். அப்போ நான் டக்குன்னு ஃபோன் எடுத்து அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஆமாம் பாஸ்டர், நான் இப்படி நிஜமாகவே நான் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை பார்க்கிறார், நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார். இப்போ இங்கே எல்கானா சொல்கிறான், நீ ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஏன் அழுகிறீங்க? உங்களுடைய அழுகை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறீங்க.
ஆனால் மனதில் என்ன செய்கிறது? அழுகை வருது. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் பெண்கள் தான் ரொம்ப அழுவாங்க, ஆண்கள் அழுவாங்க. எங்கே அழுகை எங்கே இருக்குன்னு தெரியுமா? மனதில், மைண்டில். இன்றைக்கி ஆண்டவர் சொல்றார், நம்மளை பார்த்து சொல்றார், இனி ஏன் அழுகிறாய்? அடுத்த சொல்றாரு, நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய்? நீ ஏன் அநேக காரியத்தை கொடுத்து நீ ஏன் என்ன செய்கிற? ஏன் சஞ்சலப்படுற? நீ ஏன் சாப்பிடாம இருக்கிற? இல்லையா? பாருங்க, நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா அவர் நம்ம மேலே நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறாரு. அல்லேலூயா. அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. பாருங்கள், இப்போ நம்ம யாரையோ ரொம்ப நேசித்தோம் அப்படின்னா அவங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். இவங்க துக்கமாக இருக்காங்களா, துக்கமாக இல்லையா? இப்போ நாங்கள் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா என் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லையா? இன்றைக்கி நான் சில நேரங்கள் நல்லா தான் இருப்பேன், அப்படி இருந்தாலும் இல்லையே ஒரு மாதிரியாக நீ ஏன் இருக்கிற? பிரேசலா. அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய பரலோக பிதா நம்மை விசாரிக்கிறார். வலது கட்டை விதிச்சிருங்க, கர்த்தர் என்னை விசாரிக்கிறார். அல்லேலூயா. நான் கலங்கும் போதெல்லாம், நான் கண்ணீர் வடியும் போதெல்லாம், நான் யோசித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் விசாரிக்கிற நல்ல தகப்பன். அல்லேலூயா. அல்லேலூயா. கலங்காதீங்க. பிரேசலா. கலங்காதீங்க. அதனால தான் சொல்ல, கர்த்தரின் பாரத்தை அவர் உன்னை விசாரிக்கப்படினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. ஏன் நீ கலங்குற? ஏன் நீ சஞ்சலப்படுகிற? ஏன்னா ரெட்டிப்பான பங்கை கொடுக்கிறவர். நல்லா நீங்கள் புரிந்துங்க. அப்போது நம்ம அதெல்லாம் வேதாகமம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அப்படி சொன்னாலும் ஆனாலும் இவளுடைய மனசு, அண்ணாளுடைய மனசு, நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்துடும். நம்ம பைபிள் ஸ்டடியில் தேவனோட வார்த்தையை பேசுகிறோம், வாக்குத்தத்தத்தில் தேவனோட வார்த்தையை பேசுகிறோம், ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையை பேசுகிறோம். அப்போ நல்லா இருக்குது. ஆனால் பிரச்சனை நேரத்தில் உள்ளே போகும்போது என்ன செஞ்சிருது? இல்லையா? உள்ள என்னதான் இருக்குது? இப்போ இவ்வளவு செஞ்சாலும் அண்ணாளுக்குள்ளே பாருங்கள், அண்ணாளுக்குள்ளே அவள் போய் மனம் கசைந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். சில நேரங்களில் வார்த்தைகள் நம்மளை தேற்றுது, தரிசனங்கள் நம்மளை தேற்றுது. ஆனால் நடக்காதனால, இன்னும் அது நம்ம அந்த ஃபோக்கஸ் நிறைவேறாதனால இவளுக்கு இன்னும் வேதனை செய்யலை, நீங்கவே இல்லைங்கள. போய் மனம் கசந்து அழுது தன்னுடைய இருதயத்தை எல்லாம் அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்கிறான். அது அப்போ வாசிக்கும்போது பண்ணிவிட்டு ஒரு பொருத்தனை பண்ணுறான். ஆண்டவரே, எனக்கு இந்த பதில் கொடுப்பீங்கன்னா அந்த பதிலை, அந்த மகனை உங்களுக்கு என்ன செய்வேன்? ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி எல்லாம் ஊட்டு. இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் ஏலி உடனே ஒரு வார்த்தை சொல்கிறான். இப்போ இங்கே தான் நாமும் கூட பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம். ஏலி சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. ஹல்லேலூயா. இப்போ தேவ வார்த்தை ஊழியக்காரர் மூலமாய் கடந்து வருகிறது. அப்போ தேவன் ஆண்டவர் சொல்லாரு, உன் விண்ணப்பத்தை என்ன செய்வேன்? கேட்பேன், நீ சமாதானத்தோட போ. இப்போ அவனுடைய வாழ்க்கையில் வேதனை, சஞ்சலம், அவமானம் இப்படி தான் இருந்துச்சு, உபத்திரம். ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை மேல் விசுவாசம் வைத்தார். கர்த்தருடைய வார்த்தை, உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்க பார்த்தியா, அந்த ஜெபம் நிறைவேறும். போ. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜெபம் நிறைவேறும். அப்போது உடனே இப்போதான் அன்னாளுக்குள் விசுவாசம் பிறக்குது. நான் ஜெபித்த இந்த ஜெபம் நிறைவேறும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லிருச்சு. அல்லேலூயா. ஊழியக்காரர் மூலம் எனக்கு வந்துருச்சு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துருச்சு, இந்த ஜெபம் எனக்கு நிறைவேறும். அப்போ உடனே அவள் சொல்கிறான், அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். இப்போ அவருடைய எண்ணங்கள் மாறுகிறது. இன்னைக்கு கால வேளையில் ஆண்டவர் சொல்றார், நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கவலை, கண்ணீர், வேதனை, துக்கம், தோல்வி இதை விட்டுருங்க. ஹல்லேலூயா. உங்கள் எண்ணங்களை, என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். புதிய ஏற்பாட்டில் எப்படி தெரியுமா? ஜெபத்தில் நீ எவைகளை கேட்பீங்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள்.
இப்போ இவளுக்குள்ளாக அந்த வார்த்தை இவருடைய மனதை மாற்றினது. இவருடைய மனதில் வேற கற்பனையே பண்ணினார். அது வர எனக்கு குழந்தை கிடைக்காது, ஜெபம் நிறைவேறாது, எனக்கு சுகம் கிடைக்காது, எனக்கு இது கிடைக்காது, என் வாழ்க்கை நல்லா இருக்காது, இப்படி நினச்சிட்டு இருந்தவள் கர்த்தருடைய வார்த்தை குறுக்கிட்ட உடனே இவருடைய மனதை மாற்றினார், இவருடைய கற்பனை சக்தியை மாற்றினார். இவன் எதை எண்ணினார்னா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுப்பாரு, அதை நான் கர்த்தருக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்பொழுது போஜனம் சாப்பிடாம இருந்த இந்த அன்னாளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு. அப்புறம் அவள் துக்கமுகமாய், இப்போ உடனே குழந்தை பிறந்துச்சா, பதில் கிடைச்சிச்சா, இப்போ கிடைச்சிச்சா, கிடைக்கல. பதில் கிடைப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்றாரு, தேசமே நீ பயப்படாத, முதல்ல மகிழ்ந்து, ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி, செகண்ட் தான் அற்புதம். நம்ம கேட்குறோம், ஆண்டவர் இந்த டீல் சரியாக இருக்காது, ஃபஸ்ட்டு அற்புதம் செய்யுங்க, நாங்கள் அப்புறம் மகிழ்ச்சியா, முதல்ல என் கடன் அடைங்க, எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் அதெல்லாம் செஞ்சுட்டேன், நீ முதல்ல நம்பு. அல்லேலூயா. முதல்ல மகிழ்ச்சியாரு. அதுதானையா முடியாமல் நான் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுறேன். அந்த அன்னாள் பாருங்க, அன்னாள் ஜெபித்தாள், அன்னாளை போல ஜெபிக்கணும், அன்னாள் ஜெபிச்ச பிற்பாடு என்ன செஞ்சா, அதுக்கப்புறம் துக்கமுகமாக இவங்க முதல் நாளும் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் வந்து, அப்பா இன்னும் கேட்க மாட்டேறா, இன்னும் உங்களுக்கு காலை செவியில ஏறு இல்லையா. இல்லையா பாருங்க, திரும்ப அவர் வாழ்க்கையில், அன்னாளுடைய வாழ்க்கையில் துக்கமாக இருக்கவில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த வசனம். ஆண்டவரே இது அப்படியே எனக்கு மாற்றும் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவரே அப்படியே நான் உண்மையாகவே அதை யோசித்தேன். ஆண்டவரே இப்படி, அதுக்கப்புறம் துக்கமுகமாய் அவருடைய முகம் ஆடவில்லை. அல்லேலூயா. அவன் முகம் ஆடவில்லை, அவருடைய முகத்தில் சோகம் இல்லை, அவருடைய முகத்தில் பொலிவோடு மகிழ்ச்சியோடு சாப்பிட்டாலாம். அல்லேலூயா. சில பேர் பாருங்க, சண்டை போடுற அன்னைக்கு, கோபமாக இருக்கிற அன்னைக்கு நிறையா சாப்பிடுவாங்க, அது ஒரு கேஸு. இல்லையா, சண்டை போடுற அன்னைக்கு, கோபமாக இருக்கிற அன்னைக்கு நிறையா சாப்பிட்டுட்டு இருப்பான். சில பேர் வருத்தப்படுறவங்க சாப்பாடு என்ன செய்யாது, உள்ளே போகாது. இப்போது இதில் என்ன கேள்வினால், நீங்களும் இதை விசுவாசிங்க. ஆண்டவரே அப்புறம் அவர் துக்கமுகமாய், ஆண்டவரே இப்போ அவ அந்த பதில் குழந்தைய பார்க்கல, ஆனால் மனதிலே பார்த்து விட்டார், வார்த்தையே விசுவாசித்துட்டான். நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? மகிழ்ச்சி தானே எதிர்பார்க்குறாரு. அதுதானையா முடியலன்னு சொல்கிறோம் நம்ம. அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிடறாங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சி தான் நமக்கு என்ன செய்ய மாட்டுது, வர மாட்டுது. இப்போ அண்ணா தீர்மானிச்சிட்டா, என் வாழ்க்கை இனி துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் மனதை நான் மாற்றப் போகிறேன், இனிமேல் நான் துக்கமாக இருக்க மாட்டேன், சோகமாக இருக்க மாட்டேன், மனமடிவாக இருக்க மாட்டேன், நான் இனிமே வந்து கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அந்த மகிழ்ச்சி வந்த உடனே அவருடைய சரீரத்திலுடைய உள் உறுப்புகள் எல்லாம் மாற்றம் அடைகிறது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய மகிழ்ச்சி இருந்தால் நமக்கு இருக்கிற 99 வியாதியும் போயிடும். மிச்சம் ஒரு வியாதி எங்கே சார் கேட்குறீங்களா? அல்லேலூயா. பிரைஸ்லாம். நீங்கள் அதான் தான் கர்த்தர் சொல்றாரு எப்பொழுதும், அதுதானையா நமக்கு முடிய மாட்டேது நம்ம நினைக்கிறோம். நானும் தான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் சந்தோஷமாக இருங்க தான் சொல்கிறாரு. ஆனால் இப்போ அண்ணாளை போல நாம் இந்த செய்திக்கு பிற்பாடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அண்ணாள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்க, வாழ்நாள் முழுவதும் அப்படியே நிறைவேற்றிருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது பாருங்க, கொஞ்சம் பேத்துக்கு, அதுலேயும் கூட கொஞ்சம் பேத்துக்கு ஆசை. பிரைஸ்லாம். அல்லேலூயா. பாருங்க, இப்போ அதுக்கு பிற்பாடு கண்ணீரோடு அழுது ஜெபித்தவள், பதில் வந்த பிற்பாடு அவருடைய ஜெபம் எப்படி மாறுகிறது? 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, அல்லேலூயா. இப்போ பாருங்க, மகிழ்ச்சியிலிருந்து ஜெபம் பண்ணுறான். அங்கே அவிசுவாசத்தோடு கண்ணீரோடு இருந்து ஜெபம் பண்ணினான்.
அவர் இருதயத்தை நெஞ்சிட்டா அப்படியே ஊற்றிட்டா. சில பேர் ஃப்ரீயாக பேச மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த அண்ணாலும் அப்படி டைப்பு தான், அப்படியே ஊற்றிட்டா. அல்லோட்ட யார் அப்போ என்ன செஞ்சுட்டா. ஆனால் இப்போ உண்மையாகவே புதிய உடன்படிக்கையின்படி அன்னால் அந்த ஜெபம் அல்ல, அவர் கெத்செமனேலே நமக்காய் கதறிட்டாருங்க. அன்னால் கதறினதை காட்டிலும் 1000 மடங்கு கதறினவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவரை போல கண்ணீர் வடித்து கதறக்கூடிய ஒரு நபரும் இல்லை. அவரை போல கஷ்டத்தையும் பாடுகளையும் அனுபவித்தவர்கள் ஒருவரும் இல்லை. இப்போ அன்னாளுடைய இது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. இப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ இங்கே ஆரம்பிக்குது பாங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாமா பாருங்க. அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அல்லேலூயா. எங்கேருந்து ஜெபமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஹாப்பினஸ்ல இருந்து தான். அல்லேலூயா. ஜெபமே அதனால தான் பிலிப்பில் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒன்றுக்கும் நம்ம அதுதான் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. ஒன்று நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரும்போது சிரிச்சிட்டு வரணுமா? அல்லேலூயா. இப்போ அன்னாள் சரியான ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம கடைபிடிக்கலாம். அன்னாள் ஜெபிக்கிறா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைகளின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பார், எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொன்ன பிசாசே, இப்போ பார்த்தியா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதமான பதிலை கொடுத்திருக்கிறா. வா வா, நான் எத்தனை பேர்த்துட்டு நான் சாட்சி சொல்லுகிறேன். இப்போ அப்போ அண்ணால சாட்சி சொல்ல கூப்பிட்டா என்ன செஞ்சிருப்பா? மைக்கை வாங்கிட்டு எனக்கு சிரிப்பு வருது, அவள் அழுதுருப்பா, ஐயோன்னு அழுதுருப்பா. சில பேர் சாட்சி சொல்ல கூப்பிட்டா, நம்ம சபையில் இல்லைங்க, வெளியே சாட்சியில் கூப்பிட்டா அழுதுருவாங்க. அழுது என்னதான் சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு பயமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ 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 சாட்சி சொல்கிறா, என் இருதயம் களி கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். இப்போ இந்த சந்தோஷம் முதலே வந்துருச்சு. அல்லேலூயா. நம்மக்கிட்ட என்ன டீல் கேட்குறா தெரியுமா? மகனே மகளே சந்தோஷமாயிரு. நான் செய்யாமல் அப்படி இருக்க முடியாது ஆண்டவரே, நீங்கள் முதல்ல செய்யுங்க ஆண்டவரே, நான் சந்தோஷமாக இருக்க முடியலையே. ஆண்டவர் சொல்லா, நீ முதல்ல சந்தோஷமா இரு. அன்னாள் செஞ்சது முதல் சந்தோஷம். அப்போ அவர் சொல்றார், என் ரட்சிப்பில் நான் சந்தோஷப்படுகிறேன். இது சில மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். கர்த்தர் செய்ததை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போறாருங்க. சொல்லுமா, கர்த்தர் செய்ததை நினைச்சு எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்ததை நினைச்சு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்ததை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் என்னை மிகவும் பலப்படுத்தினார். அர்ஷா பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மிகவும், நான் கவலையோடு இருந்தேன், கண்ணீரோடு இருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை மிகவும் பலப்படுத்தினார். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. என்னை மிகவும் பலப்படுத்தினார். கர்த்தர் ஆண்டவர் என்னை காப்பாற்றியதால் நான் என் எதிரிகளை பார்த்து சிரிக்க முடியும். அல்லேலூயா. நான் கர்த்தர் என்னை காப்பாற்றியதா என் எதிரியை பார்த்து நான் சிரிக்க முடியும். இப்போ பெனினால் தான் எதிரி. இப்போ எதிரி நமக்கு, இப்போ எதிரி யாரு? பெனினால் கிடையாது, பிசாசு தான். அல்லேலூயா. மாமிசத்தோட ரத்தத்தோட நமக்கு என்ன கிடையாது? யுத்தம் கிடையாது. இப்போ நீங்கள் பிசாசை பார்த்து, என்னை துக்கமடியாக வைக்கிறியா, என்னை மனமடி வைக்கிறியா, ஒரே பிரச்சனையில் என்னை மறுபடியும் என்னை அழ வைக்கிறியா, அவன்கிட்ட போய் சொல்லுங்க, நான் சிரித்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தினா, கர்த்தர் என்னை காப்பாற்றினா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதுக்கடுத்து சொல்லப்பட்டிருக்குது, அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நான் என் கடவுளின் மிகவும் வலுவாக உணர்கிறேன், நான் என் எதிரிகளை பார்த்து சிரிக்கிறேன், எனது வெற்றியில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
பிரைஸ்லாம் கர்த்தர் சொல்றாரு, நம்ம எந்த காரியத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணி அது இன்னும் நிறைவேறலையே நினச்சிட்டு இருக்கிறோமோ, ஆண்டவர் சொல்லுவார் கண்டிப்பாக நிறைவேற்றுவார், கண்டிப்பாக உனக்கு செய்வார், கண்டிப்பாக அந்த நன்மையை நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள், கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆண்டவர் செய்வார். பாருங்க, அதுக்கடுத்து வேதம் சொல்ல, ஆண்டவரே உண்மை போல ஒரு கண்மலை இல்லை ஆண்டவரே. தேவனை புகழ ஆரம்பிச்சிட்டான். அந்த ஜெபத்தில் பொறுத்துன்னு இருந்துச்சு, அழுக இருந்துச்சு. இப்போ தான் தேவனை நீ பெரியவர் ஆண்டவரே, நீ பரிசுத்தமானவர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவர், நீ கண்மலையானவர் ஆண்டவரே, நீ எனக்கு இந்த அற்புதத்தை நீ செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்படி துதிக்கிற ஒரு ஜெபத்தை பேசுகிறார். பாருங்க, 2:3 வாசிக்கிறேன். இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் நாணமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யாதத்தமா அல்லவோ. ஹல்லேலூயா. என்ன சொல்றா, இனி 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 இந்த 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 பிரச்சனை, இந்த காரியத்தையே நீ சொல்லுவியா? ஏன்னா கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்க, வீடு காரியத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைனா வீட்டு காரியத்தில் நெஞ்சிட்டு இருப்பான். நல்லா புரிஞ்சுங்க. ஃபைனான்ஸ் தான் உங்களுக்கு பிரச்சனைனா ஃபைனான்ஸில் நெஞ்சிட்டு இருப்பான். ஆனால் கர்த்தர் சொல்லுவோமா, இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஜெபத்தை பதில் கொடுத்து, எங்கள் சபையில் பெருக்கத்தை கொடுத்து, எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து, எங்களுக்கு சுகத்தை கொடுத்து, எங்களுக்கு வெற்றியை கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்கள் பெருக பண்ணுகிறவர். ஆண்டவர் நாங்கள் எதிரியை பார்த்து சவால் விடும் அளவுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி பிரைஸ் காட். அக்கறை சொல்ல, பலவான்கள் 2:4, பலவான்கள் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தள்ளாடின இன்னைக்கு நம்ம பல காரியத்தில் ஆண்டவரே முடியாமல் அழுகை, கொஞ்சம் சந்தோஷம், திரும்ப அழுகை, கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் சுகம், அடுத்தது சுகவீனம், கொஞ்சம் பணம் வந்து செட்டில் பண்ணுறோம், திரும்ப பண பிரச்சனை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, தள்ளாடின உங்களை கர்த்தர் எடை கட்டுவார், கர்த்தர் எடை கட்டுவார், சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. தள்ளாடி எந்த காலத்தில் ஆண்டவரே தள்ளாடுறோமா? ஆண்டவர் பாருங்க, நான் சீமோன் என்றால் நாணல் தள்ளாடுகிறவன், ஆனால் பேதுரு என்றால் பாறை, அவனை நிலைநிறுத்தினார். பாருங்க, பிரேஸ்லாம். அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வசனம், பசியாக இருந்தவர்கள் இனி பசியாக இறக்க மாட்டாங்க. எதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் நிறைவேறலாம் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, உன் மன விருப்பத்தை நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நான் நிறைவேற்றுவேன். பிரேஸ் காட். மலடியாக இருந்தவள் 7 பெற்றாள். பிரேஸ் காட். காரியங்கள், நன்மையான காரியங்களை சொல்லிட்டு வரேன். சில காரியங்கள் நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம். பாருங்க, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார். அப்புறம் இங்கே வந்து அன்னாளுடைய தனிப்பட்ட ஜெபம் நல்லா புரிந்துக்கோங்க. இன்றைக்கி அன்னாள் ஜெபத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் வந்து இப்படி அழிச்சிடுவார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் ஏழையாக்குறாரு, அவர் தான் பணக்காரர் ஆக்குறாரு, அவர் தான் கொல்றாரு, அவர் தான் உயிர்ப்பிக்கிறார். அப்படி இல்லை, நல்லா புரிந்துக்கொள்ளுங்க. இது பழைய உடன்படிக்கையின் ஜெபம். பிரேஸ்லா. இது யோபு சொன்னால் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்டு? கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட் அல்ல. நல்லா புரிந்துக்கோங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முழு தன்மை எங்கே பார்க்க முடியும்? பிதாவின் முழு தன்மை எங்கே பார்க்க முடியுமானால் கிறிஸ்துவில் தான் பார்க்க முடியும். பழைய உடன்படிக்கையில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பழைய உடன்படிக்கை என்பது கட்டளை. இப்போ ஹெல்மெட் நீங்கள் போடாமல் போனால் இவ்வளோ ஃபைன். நீங்கள் அங்கே போயிட்டு, இல்லைங்க நான் விசுவாசிக்கிறேங்க, இனிமேல் நான் ஹெல்மெட் போட்டு வரேன்னு விசுவாசிக்கிறேங்க, பாஸ்டர் கூட சொல்லி கொடுத்துருக்காரு, நான் விசுவாசிக்கிறேங்க. நீ விசுவாசிக்கிறியோ அது பிரச்சனை இல்லை, ஃபைனை கட்டிட்டு போ. ஏன்னா கட்டளை என்ன செஞ்சிடும், அதுதான். இதுதான் நியாயப்பிரமாணம். கட்டளை இது செஞ்சால் உனக்கு இது. ஆனால் கிருபை பிரமாணம் எப்படின்னா, கர்த்தர் செய்திருக்கிறார், நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்டு? அன்னாளுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே புதிய உடன்படிக்கையிலே கர்த்தர் நம்முடைய தரித்திரத்தை அவர் மேல் போட்டுட்டு நம்மளை எதவா மாற்றுறாரு? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? மரணத்துக்கு ஜீவனை அவர் நமக்காய் மரணமாகி நமக்கு ஜீவனை
கொடுக்குறார். அதெல்லாம் சில பேர் பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாடு புரியாமல் நினைச்சிருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நினைச்சிருவாங்க கர்த்தர் அப்படி செஞ்சிருவார், கர்த்தர் இப்படி செஞ்சுவார். இல்லைங்க, கர்த்தர் பிதாவின் முழு தன்மையை எங்கே பார்க்கலாம் என்றால் கிறிஸ்துவில் தான் பார்க்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களை ஒரு மனிதனையும் ஆண்டவர் எடுக்கலை, எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுத்தார். மரித்து போனவர்களை உயிரோட அவர் எழுப்பினார். ஒருவருக்கு ஆண்டவர் வியாதி கொடுக்கல, வியாதியை சுகமாக்கினார். ஒருவரை பசியான விடல, எல்லாத்துக்கும் போஜனம் கொடுத்தார். நல்லா புரிஞ்சுங்க, தேவனுடைய முழு தன்மை கிறிஸ்துவில் பார்க்கலாம். அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இங்கே ரொம்ப அற்புதமான ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறோமாய் உயர்த்தவருமாக இருக்கிறார். 2:8 நான் வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இந்த அண்ணாளுடைய நிலைமை, என் நிலைமை அவ்வளோ சிறியதாக இருந்துச்சு, ஆனால் தேவனை அண்ணாள் புரிந்து கொண்டு சொல்கிறான், என்னை அவர் உயர்த்துவார். பிரைஸ்லா, என்னை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுகளோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பாருங்க, கீழே 2 வசனத்தை வாசிப்போமா? 2 வசனத்தை வாசித்துருங்க. அவர் தமது பரிசுத்தவான்களை பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனோ மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் விளங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ஆமென். இப்போ இது மட்டும் தியானிச்சு நம்ம முடிக்க போறாங்க. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, தேவனுடைய திட்டத்தை பாருங்க, அவன் புரிந்து சொல்றான். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். குப்பை மேடு மாதிரி இருக்கிற நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எத்தனை பேர் ரோட்டில் வாழ்கிறீங்களா, வீட்டில் வாழ்கிறீங்களா? வீட்டிலான்னு வாங்க. குப்பையில் இருந்தால் கூட நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நீ ரோட்டில் அட்ரஸே இல்லாமல் இருந்தால் கூட நான் உன்னை உயர்த்த என்னால் முடியும். பாருங்கள், பலவீனமானவர்களை அவர் தரையிலிருந்து எழுப்புகிறார். என் வாழ்க்கை, என் மனசு, சரீரம் எல்லாம் பலவீனமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன்னையே நான் பலப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனமானவர்களை அவர் தரையிலிருந்து எழுப்புகிறார். அவர் ஏழைகளை அழுக்கிலிருந்து உயர்த்துகிறார். சாம்பல், அழுக்கு, நீ கட்டணு கஷ்டமாக இருந்தாலும் கூட நான் உன்னை உயர்த்த முடியும். பிரேசலாம். ஏழைகளை அழுக்கிலிருந்து உயர்த்துகிறார். அவர் அவர்களுக்கு இளவரசர்களின் நண்பர்களாக ஆக்குகிறார். அல்லேலூயா. யாரு கூட போய் உட்கார வைக்கிறாராம்? ராஜாக்களுக்கு கூட அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிற அளவுக்கு நம்முடைய ஸ்டேட்டஸை உயர்த்துகிற நல்ல கர்த்தர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும்னா நம்ம முதல்ல என்ன செய்யணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா? நம்முடைய ஸ்டேட்டஸை உயர்த்தி புழுதில் இருக்கிறவனை, ஆடுகளுக்கு பின்னாடி மேய்ஞ்சிட்டு இருந்த தாவீதை ராஜாவாக உட்கார வச்சார். சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் அவர்களை மரியாதைக்குரிய இடங்களில் வைக்கிறார். நம்மளை எப்படி எங்கே போய் வைப்பாராம்? மரியாதைக்குரிய இடங்களிலே நம்மை வைக்கிறார். அவர் ஏழைகளை மண்ணிலிருந்து எழுப்புகிறார். ஏழைகளை சாம்பலிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுகளுடன் உட்கார வைக்கிறார். மேலும் மரியாதை மற்றும் மகிமையின் ஆசனத்தை பெறுகின்றார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். அவர் ஏழைகளை மண்ணிலிருந்து எழுப்பி அவர்களுடைய துக்கத்தை போக்குகிறார். பிரைஸ்லா. அவருடைய துக்கத்தை போக்க, ஏன்னா புரிஞ்சுட்டேன் அண்ணாளுக்கு ஏன் துக்கத்தை கர்த்தர் போக்கினார். இன்னைக்கு அண்ணாள் இங்கே பேசி கொண்டு இருக்கிறார். கவனிங்க, அண்ணா சொல்கிறார், என் துக்கத்தை போக்கினார். மகனே, மகளே, உங்கள் துக்கத்தையும் கர்த்தர் போக்குவார். உங்கள் துக்கத்தை கர்த்தர் போக்குவார். உங்கள் துக்கத்தை கர்த்தர் போக்குவார். அல்லேலூயா. பரலோகம் போனால் அண்ணாளுக்கு போய் கை கொடுங்க. அண்ணாலே, அன்னைக்கோட என் துக்கம் போயிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் நம்ம திரும்ப அண்ணாள் திட்ட போகிறான்னு நினைக்கிறேன். நான் என் பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் மறுநாளும் துக்கமாக தானே இருந்தீங்க. அப்படி இருக்க மாட்டோம். அல்லேலூயா. பிரைஸ்லா. என் துக்கத்தை அவர் போக்குகிறார். அவர் அவர்களை முக்கியமானவர்களாக்கி அவர்களை இளவரசர்களுடன் அமர வைக்கிறார். இறைவன் உலகம் முழுவதையும் படைத்தார்.
முழு உலகமும் அவருக்கு சொந்தமானது. புரிஞ்சுட்டா வாங்க, எவ்வளோ சூப்பர். முழு உலகத்தையும் எங்கள் அப்பா தான் படைச்சாரு. இந்த முழு உலகமும் எங்கள் அப்பாவுக்கு சொந்தமானது. என் துக்கத்தை அவர் போக்குகிறார், என் பலவீனத்தை பலனாய் மாற்றுகிறார். நான் ஒரு குப்பையில் இருந்தால் கூட என்னை தூக்கி பிரபுகளோடு அவரால் உட்கார வைக்க முடியும். பிரைஸ்லா, தேவனா கூட காரியம் ஒன்றும் இல்லை. அப்படி எழுந்து நிற்போமா, கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. க்ளோரி டு லா ரேபை ஷாலா பாலா பாலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலப்பா இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். ரேபே ஹௌதா ரபோ மா ரேகா போ பாலா ஹோ ரே ஷாதா பாலா பாலா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. வாய்களை திறந்து எல்லாவற்றையும் நீங்கள் ஒருவேளை இப்போ நம்ம கவலையாக இருக்கலாங்க, சில வேளை பாரம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கவலைப்படாதீங்க, பாரப்படாதீங்க. ஒரு கண்ணீர் வரலாம், உங்களுக்கு எவ்வளோ நேரம் கண்ணீர் வரணும், அழுதுருங்க. ஆனால் திரும்ப அழகக்கூடாது. அதுதான் டீலிங். அல்லேலூயா. இன்றைக்கி போய் நான் அழுகிறேன் ஆண்டவர், அண்ணாள் போல் நான் அழுகிறேன். ஆண்ட சொல்லுவார், ரைட்டு, அண்ணாள் ஜெபத்தை பண்ணுற ரைட்டு தான். அதுக்கப்புறம் அவர் துக்கமுகமாக இருக்கவில்லை. இல்லையா? நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரைஸில் ஆண்டோட கேட்போமா, இதயத்து ஆழத்துலேருந்து. ஆண்டவரே, சில பேர் கண்ணீர் வடிச்சிருவோம், சிலர் மனசுக்குள்ளேயே வச்சுருப்போம். கண்ணீர் வடிக்க கூட ஈஸிங்க, அது கூட போயிடும். மனசுக்குள்ளேயே வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, மகனே உன் முகத்தை வரல, நான் உன் இதயத்தை பார்க்குறேன். ஆண்டோட கேட்போமே, ஆண்டவரே நீங்கள் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னீங்களே, எங்கள் பாரத்தை எங்கள் கவலையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எதை குறித்து கவலைப்படுறோமோ அதையே செஞ்சுட்டு இருப்பான். நமக்கு ஒரு பனி நாள் உண்டு, அது என்ன செஞ்சுட்டு இருப்பான் அதே. நம்ம எதுக்காக வருத்தப்படுறோமோ அதிலே தான் கம்ப என்ன செஞ்சிருப்பான், சத்துரு ஏந்து கொண்டே இருப்பான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ண, அதனால நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரை. ரீகா பாலா பா ஷாதா ரேபே லபோ பாலா கலா பாலா பாலா. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை, அப்புறம் அவள் சோகமாய் இருக்கவில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அல்லேலூயா. அப்புறம் அவள் வருத்தப்படவில்லை, அப்புறம் அவள் துக்கமாக இருக்கல. அவளுடைய முகம் பொலிவாக இருந்துச்சான், பவுடரே போடாமல். அல்லேலூயா. பிரைஸ்லா. மனசில் மகிழ்ச்சி இருந்தால் முகத்தில் என்ன வந்துடும், மன மகிழ்ச்சி முக மகிழ்ச்சி என்ன செய்யும், கொடுக்கும். பிரைஸ் காட். கர்த்தாவே எங்களுக்கு கொடுப்பதுக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நிஜமாக இங்கே அவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நான் ஏதோ விளையாட்டுக்காக சொல்லலை, நான் அதை அனுபவித்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதை சொல்ல, ஏன்னா இது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். பிசாசோட பொய் என்ன தெரியுமா, நீ கொஞ்ச நாள் சந்தோஷமா இரு, திரும்ப துக்கப்படு. இப்படி இல்லைங்க, இப்படி நமக்கு ஆண்டவர் வாழ்க்கையை வைக்கல. நித்திய மகிழ்ச்சியோடனே கர்த்தர் நம்ம நித்திய மகிழ்ச்சியால் நம்ம நிரப்பியிருக்கா. சஞ்சலம் தவிப்பும் உன்னை விட்டு விலகி போகணும். ஒரு தீர்மானம் எடுப்போமா, எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் தீர்மானம். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்கனவே சிலுவையில் கொடுத்துட்டார். மெய்யாகவே நம்ம துக்கங்கள், இனி நீங்கள் எப்படி தப்பிக்கணும் தெரியுமா, ஏதாவது துக்கம் வருதா உடனே நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே இந்த துக்கத்தை நீங்கள் சுமந்துட்டீங்கப்பா, நான் சுமக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். கர்த்தர் நம்மையும் நம்ம சபை மக்களையும் அப்படியே இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், முகம் எவ்வளோ கலையாக இருக்கும் பாருங்கள். அல்லேலூயா. பிரைஸ்லா. வியாதியே வராது. பிரைஸ்கா. எத்தனை உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யறதுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ்லா. அல்லேலூயா. நல்ல வலது கருத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்புறம் அவர் துக்கமுகமாக இருக்கவில்லை. நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன்,
நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். நாமும் சொல்ல போகிறோங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் துக்கமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள இருந்து ஒரு புதிய ஏற்பாட்டின் அன்னாள் வெளியே வர போகிறார். அப்போது நீங்கள் ஜெபிப்பீங்க. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என்னை உயர்த்தினார், என்னை குப்பையிலிருந்து ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், என் கடன்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் வியாதியிலிருந்து நான் சுகமாக இருக்கிறேன், கர்த்தர் என்னுடைய எல்லா தோல்விகளையும் வெற்றியாக மாற்றியிருக்கிறார், நான் இப்போது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கரங்களை தட்டி பிரைஸ் காட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.